ஹாய் கைஸ், ஒரு ஸ்மால் சேஞ்ச். இந்த பாட்டிக்கு பதிலாக இனிமே இந்த பாட்டி தான் வருவாங்க. சவுண்டே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, எனக்கு இதே சவுண்டு தான் கேட்டுச்சு. அந்த சவுண்டு எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போமா வாங்க. இந்த சவுண்டை கேட்டாலே பயமா இருக்கு. இதெல்லாம் தேட வேணாம். எல்லாரும் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. கவனிச்சிங்களா? இந்த சவுண்ட் இந்த போட்டோல இருந்து தான் வருது. அதனால நம்ம காலையில எந்திரிச்சு போகலாம். இப்ப எல்லாரும் படுங்க. சரி பாட்டி, சீக்கிரமா காலையில எந்திரிச்சு போவோம். எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்கல்ல? நான் போய் கீழே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னலாம் நடந்துட்டு இருக்கு? உனக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லா? சீக்கிரம் சாப்பிடு. வாய் மட்டும் நல்லா பேசுவ. ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க. பேப்பர் தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வெளியே வாங்கலாம். நீ இப்படி எழுதிருக்காங்க. இது எப்படி நம்ம கார்ல வந்து விழுந்துச்சு? இது யாரோ எப்பவும் சும்மா எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நமக்காக தான் இந்த லெட்டர் வந்து விழுந்திருக்கு. நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால இது சொல்கிறதே நம்ம கேட்போம். இவ்வளோ காக்கா எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு வந்திருக்கு. எப்படி பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல. அதனால உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுல்ல. நாங்கள் இருக்க ஊரில் ஏதாவது நினைச்ச காக்கா வந்துச்சுன்னா அது நடக்கும்னு நாங்கள் நம்புவோம். அதான் நான் இப்படி சொன்னேன். சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். இதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதா? இது சொல்றது நம்ம கேட்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நம்புங்க. கண்டிப்பாக இது நமக்கு ஹெல்ப் பண்ணதான் ஏதோ வந்திருக்கு. ஸோ என்னை நம்புங்க, ஒன்றும் ஆகாது. அனைவரும் சீக்கிரமாக கூல் சிட்டியை விட்டு கிளம்புகிறார்கள். இப்போ நம்ம இங்க வந்தாச்சு. இனி எந்த லெட்டர் வரும்? எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு மரம் இருக்குல்ல, அங்க ஏதாவது க்ளூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு அங்கே ஒரு க்ளூ இருக்கும். இருங்க, நான் படிக்கிறேன். எங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஏதோ எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால் சிட்டிக்கு போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. என்ன பாட்டி இப்படி எழுதியிருக்காங்க? இப்போ நம்ம அங்கே போகணுமா? போகலான்னா எப்படி? கண்டிப்பாக போகணும். உங்களுக்கு கால் சிட்டி எங்கே இருக்குன்னு தெரியுமா? அது தெரியும் பாட்டி. வாங்க அங்க போகணும். நான் உண்மைதான் சொல்கிறேன். இந்த மாதிரி கதை எங்கள் ஊரில் நிறைய நடந்திருக்கு. அதனால என்னை நீங்கள் தாராளமாக நம்பலாம். 2 hours later. இன்னும் 6 மணி நேரம் டிராவல் இருக்கு. எப்படி போறதுன்னே தெரியல, ஒரே போர் அடிக்குது. பாட்டி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க?